கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற அற்புத நாமத்தினாலே 2024 ஆண்டு முதல் 4 மாதங்களையும் நமக்கும் நம்முடைய சபையின் மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாகவே ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதித்து கொடுத்து 5வது மாதத்திலும் கூட தேவனுடைய சமூகத்திலே நன்றி அறிதலுள்ளவர்களாக நன்றி கூறிட இந்த நாளிகையிலே தேவன் நம்மை அழைத்து இந்த கூடுகையிலே கூட்டி சேர்த்துள்ளார். அல்லேலூயா. யாருக்கும் கிடைக்கக்கூடாத நல்ல சிலாக்கியத்தை தேவன் நமக்கு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. ஆகினாலே தேவ சமூகத்திலே வந்து கூடின நேரம் முதல் பாடி துதித்து ஆராதித்து அவருடைய திருநாமத்தை எகுவித்து உயர்த்தி மகிமைப்படுத்த உதவி செய்தார். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கூட சில அமீன் சூத்திர மணித்துளிகளுக்குள்ளாக நாம் கேட்கவிருக்கிறோம். ஜெபத்தோடு கூட காணப்படுவோம். கர்த்தர் நம்மை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வேத பகுதி 17ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாம். 17ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 17:8. கண்மணி போல் என்னை காத்தருளும். அல்லேலூயா. எல்லாருமே கவனிக்கணும். என்ன மணி போல் காத்தருளும்? கண்மணி போல் காத்தருளும். அல்லேலூயா. இந்த கண்மணி என்பவைகள் எவைகளை சுட்டி காட்டுகிறது? இறைவனால் பூமியின் மண்ணிலிருந்து அவைகளை கரங்களினால் எடுத்து தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி சிருஷ்டித்து உண்டாக்கி படைத்த படைப்பினால் அமீன் சோத்திரம் தமது சாயலையும் ரூபத்தையும் அடைந்த மனிதன் முதலாவது தன்னை சிருஷ்டித்த உண்டு பண்ணின படைத்த ஆண்டவர் இயேசுவை முகமுகமாய் பார்க்க உதவியாய் இருந்தது எவைகள் அப்படின்னா கண்கள். அல்லேலூயா. அந்த கண்களுக்குள் இருக்கிற அந்த கருவிழி, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது கண்மணி. அல்லேலூயா. கண்களுக்குள் இருக்கிற அந்த கருவிழிகளை குறித்துத்தான் கர்த்தர் சொல்லுகிறார் மணி, கண்மணி. அல்லேலூயா. அந்த கண்மணியை குறித்துத்தான் சொல்லுகிறது. இந்த கண்களுக்கு அல்லது கருவிழிகளுக்கு இமைகள் எவ்வளவு பாதுகாப்பாய் இருக்கிறதோ அதுபோல கர்த்தர் நம்மை காத்தருளுவாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களிலே நாம் கால்நடையாக நடந்து செல்லுகிற பொழுது, இருசக்கர வாகனங்களிலே பயணிக்கிற பொழுது, 2 வீலரிலே பயணம் செய்கிற பொழுது நம்முடைய கண்களிலே எதிராய் வருகிற துரும்புகள், டஸ்டுகள் அந்த கண்ணின் கருவிழிகளுக்கு எவைகளையாவது சேதம் அடைந்து விடக்கூடாது என்று அந்த இமைகள் கண்களுக்குள் இருக்கிற கருவிழியை எவ்வளவாய் சேஃப்டியாய் பாதுகாக்குகிறதோ அதுபோல கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறாராம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறாராம். அதைத்தான் அறிந்த, உணர்ந்த, புரிந்த ஒரு மனிதன் சொல்லுகிறார், கண்மணி போல என்னை காத்தருளும். இதற்கு ஒரு அல்லேலூயா கிடையாதா? கண்மணி போல என்னை காத்தருளும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய பாதுகாவலினாலே, அவருடைய பராமரிப்பினாலே, அவருடைய ஆதரவினாலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம் என்பதை
மறந்து விடவும் கூடாது, மறந்து போகவும் கூடாது. ஆமாவா இல்லையா? ஆமா. பேருந்து செல்லுகிற சாலையின் ஓரங்களிலே நாம் நடந்து செல்லுகிறோம். எதிர்பாராத விதத்திற்குள் விபத்திற்குள் ஆகிவிடுகிறோம். டூ வீலரிலே பயணிக்கிறோம். எதிர்பாராமல் எதிரே வருகிற நபரால் தாக்கப்பட்டு விபத்திற்குள்ளாக ஆகிவிடுகிறோம். ஃபோர் வீலரிலே பயணிக்கிறோம். எதிர்பாராத நிலைகளிலே அந்த பயணிக்கிற கார் ஒரு பிரேக் கண்ட்ரோல் இல்லாததினாலே ஒரு பள்ளத்திற்குள் அல்லது ஒரு மலையின் மேல் மோதி பீஸ் ஆகி நாம் மாண்டு போகக்கூடிய சூழ்நிலைக்குள் ஆகிவிடுகிறோம் என்பதையெல்லாம் நீங்களும் நானும் அறிவோம். அல்லேலூயா. அப்பேற்பட்ட நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் பயணித்து வருகிற பயணிகளாகிய நமக்குள் நம்மை சார்ந்தோருக்குள் நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது உங்களையும் என்னையும் கடந்த 4 மாதங்களாக நம்முடைய பயணங்களிலும் எடுக்கிற முயற்சிகளிலும் விரும்புகிற விருப்பங்களிலும் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகளையும் கொடுத்து கடந்த 4 மாதங்களை நம்மை கிருபையாய் பாதுகாத்து அருளினார். தோத்திரம். அல்லேலூயா. என்று சொன்னால் எவ்வளவு மேன்மையுள்ள தெய்வம்! அல்லேலூயா. எவ்வளவு மகிமையுள்ள தெய்வம்! யோசித்து பாருங்க, எவ்வளவு மேன்மையுள்ள தெய்வம்! என் அன்புக்குரியவர்களே, நன்றாக நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மேன்மையை அறிந்த, புரிந்த, உணர்ந்த ஒரு மனிதன்தான் சொல்லுகிறார், கண்மணி போல என்னை என்ன செய்யும்? காத்தருளும். கண்மணி போல என்னை காத்தருளும் என்று இறைவனிடத்திலே ஸ்தோத்திரம் மடிப்பிச்சை கேட்டது போல கேட்கிறார். கொடூரமான உலகம், கொடூரமான உலகில் வாழுகிற ஜனம் ஆகினாலே இவ்வகையான ஜனத்தார் நடுவிலே நான் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரங்களினால் காக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினாலே என்னை காத்தருளும் என்று தேவ சன்னிதானத்தில் தேவ மனிதன் கேட்கிறதை நீங்கள் நானும் நன்றாக உற்று கவனித்து கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, வாசியுங்கள். என்னோடு கூட ஒரு வேத வசனத்தை வாசிக்க நான் விரும்புகிறேன். 4வது வசனத்தை வாசியுங்கள். மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உமது உதடுகளின் வாக்கினால் துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாய் காத்து கொள்ளுகிறீர். என்ன மனுஷனுடைய கைகளுக்கு? ஆமா, சொல்றாரு, துஷ்ட மனுஷனுடைய பாதைகளுக்கு விலக்கமாய் காத்தருளும். அல்லேலூயா. ஆமா, பொதுவாகவே நாம் வாழுகிறது பிறருக்கு பிடிக்காது. சொல்லுங்க, பிறருக்கு பிடிக்காது. சில நேரங்களில் நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி பாடுபட்ட பலனினால் ஒரு அழகான பூமியை விலை கொடுத்து வாங்கி இருப்போம், போர் போட்டிருப்போம். அல்லேலூயா. வீடு கட்டுவதற்குரிய நிலைகளுக்கு சோத்திரம் வானம் தோண்டி இருப்போம், கற்களை போட்டு அஸ்திவாரம் கட்டி எழுப்பி இருப்போம். அல்லேலூயா. மேலும் செங்கல்களை வைத்து நாம் சுவர்களை கட்டி எழுப்பியிருப்போம். அதற்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களினாலே எல்லாவற்றையும் செலவு செய்து குடியிருப்பதற்கு ஏற்ற ஒரு விருப்பத்திற்கேற்ற ஒரு வீட்டை கட்டி எழுப்பி மின்விளக்குகள் மற்றும் பலவிதமான வசதி வாய்ப்புகளை கொண்ட வாசஸ்தலங்களாக அவைகளை அமைத்து அதை பிரதிஷ்டை செய்து நாம் குடியிருப்போம். அல்லேலூயா. இவைகள் முழுவதும் ஒரு மனிதனுடைய பிரயாசங்களின் பலனை அவன் அனுபவிக்க ஏதுவாய் இருந்தும் கூட அருகாமையில் வாழுகிற வசிக்கிற நபர்கள் போராமை உள்ளம் கொண்டவர்களாய் நாம் வாழுகிறது அவருக்கு பிடிக்காமல் எப்பொழுது பார்த்தாலும் எரிந்து பேசுவாங்க, கோபமா பேசுவாங்க, முகத்தை சுளிப்பாங்க. அல்லேலூயா. ஆக்ரோஷமாக பேசுவார்கள்.
அல்லேலூயா. அதிகாரத்தோடு நம்மை ஆளுகை செய்ய முற்படுவார்கள். ஆனா நெற்றி வேர்வை நாம் நிலத்தில் சிந்தி பாடுபட்ட பலனினால் கட்டப்பட்ட இந்த வாசஸ்தலங்களிலே உரிமையோடு கூட சுதந்திரத்தோடு கூட என்ன செய்ய முடியாது? குடியிருக்க முடியாது. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் துஷ்ட மனுஷனால், ஆமென் ஸ்தோத்திரம், உலகம் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. உலகத்திற்குள் துஷ்ட மனுஷர்கள் நிறைந்திருக்கிறார்கள். மனுக்குலத்தின் ஜனங்களுடைய மனநிலைகள், மனுக்குலத்தின் ஜனங்களுடைய இதயத்தினுடைய நிலைகள், மனுக்குலத்தின் ஜனங்களுடைய செயல்பாட்டின் நிலைகள் தாறுமாறாக இருப்பதினால் பிறர் நலம் கருதாமல் நாம் வாழ முடியாமல் தவிக்கிறோம். அவர்கள் ஏன் வாழ வேண்டும் என்று பிறரை நலம் கருதி வாழ சம்மதிக்காத மனுஷர்கள் யார் அப்படின்னா துஷ்டன். அல்லேலூயா. ஆகினால் தான் இந்த தேவ மனிதன் சொல்றாரு, ஆமென், துஷ்ட மனுஷனுடைய பாதைகளுக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று கேட்கிறார். அப்படிதானே? ஆமா. துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படிம்பாங்க. யோக்கிய வாரா செம்பெடுத்து வை அப்படிம்பாங்க. அல்லேலூயா. துஷ்டனை கண்டால் நீங்கள் என்ன செய்யணுமா? தூர விலகிவிட வேண்டுமா? சூரியனை பார்த்து டாக்கு உருமுகிறது என்று சொன்னால் நாமும் என்ன செய்யக்கூடாது? உருமக்கூடாது. அல்லேலூயா. மலையாளத்து வார்த்தைகளிலே ஒரு வார்த்தை உச்சரிப்பார்கள், பிராந்து. அல்லேலூயா. அந்த டாக்குக்கு என்னது? பைத்தியம். அது ஆகினாலே சூரியனை பார்த்து என்ன செய்கிறது? உருமுகிறது. அதை நீங்க கண்டு கொள்ளாதிருங்கள். துஷ்ட மனுஷனை கண்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். ஆகினால் தான் தேவ மனிதன் சொல்லுகிறாரு, அந்த துஷ்ட மனுஷனுடைய பாதைகளுக்கு என்னை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பிள்ளைகளை விலக்கி காத்தருளும். எப்படின்னா கண்மணி போல. அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுடைய பாதைகள் கொடூரமாக இருக்கிறது, தாறுமாறாக இருக்கிறது, என்ன விலக்கி காத்தருளும் என்று கேட்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அடுத்த ஒரு வசனத்தை வாசியுங்கள். 5வது வசனம். என் காலடிகள் வழுகாதபடிக்கு என்னுடைய நடைகளை உமது வழிகளில் என்ன செய்யும்? ஸ்திரப்படுத்தும். அல்லேலூயா. ஆமா. ஒரு 3 காரியம் இவைகளிலே கூறப்படுகிறது. பாதைகள், வழிகள், அப்புறம் கண்கள். அல்லேலூயா. அவனுடைய பாதைகளுக்கும் அவனுடைய வழிகளுக்கும் அவனுடைய கண்களுக்கும் மறைவாக விலக்கி என்ன செய்யும்? கண்மணி போல காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. கண்மணி போல காத்துக்கொள்ளும் என்று கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு ஒரு தேவ மனிதன், ஆமென், அறைகூவல் இடுகிறான், அங்கலாய்ப்பு அடைகிறான், பெருமூச்சு விடுகிறான். அல்லேலூயா. தன்னுடைய துயரங்களை எல்லாம், தங்களுடைய மனபாரங்களை எல்லாம், தன்னுடைய மன வியாகுலங்களை எல்லாம் தேவனிடத்தில் குவியல் குவியலாக குவித்து கண்ணீர் வடிக்கிறான். கண்மணி போல என்னை காத்தருளும். துஷ்ட மனுஷனுடைய பாதைகள், துஷ்ட மனுஷனுடைய வழிகள், துஷ்ட மனுஷனுடைய கண்களுக்கு மறைவாக என்னை விலக்கி கண்மணி போல காத்தருளும். அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை கூற வேண்டும்? இவ்விதமாய் கூற காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது. ஒரு சில வசனத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்டி நான் ஜெபிக்க கர்த்தரால் உந்தப்படுகிறேன். வாசிப்பீர்களா? 11வது வசனத்தை வாசியுங்க. 11. நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொள்ளுகிறார்கள். கவனிங்க. ஆமா. நாங்கள் செல்லுகிற பாதையில இப்பொழுது எங்களை என்ன செய்கிறாங்க? ஆமா, எங்க போறாங்க, எங்க வாராங்க என்று சொல்லி வளைந்து கொள்ளுகிறார்களாம். அல்லேலூயா. ஆமா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் நானும் சிந்திக்கக்கூடிய காலகட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
தங்களை குறித்ததான அக்கறை, தங்கள் மேல் உள்ளதான கவனங்கள், தங்கள் மேல் உள்ளதான விழிப்புணர்வுகள் கூட அதிகமாக இராது. பிறர் மீது விழிப்புணர்வுகளும் பிறர் மீது கவனங்களும் பிறர்கள் மீது ஆமீன் சுத்திரம் அக்கறைகளும் கொண்டு பிற ஜனங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எங்க போகிறாங்க, எங்க வருகிறாங்க? ஒன்று போல போகிறாங்க, ஒன்று போல வருகிறாங்க. எப்பவும் சந்தோஷமா இருக்கிறாங்க, நல்லா சமைக்கிறாங்க, நல்ல புசிக்கிறாங்க, அப்புறம் நல்ல உறங்கி எழுகிறாங்க. எங்கிருந்து இந்த வருமானம் வருகிறது, எப்படி இவருடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிறது என்று பிறர் ஜனங்கள் மீது கவனமாயிருக்கிறாங்களா? அல்லேலூயா. இந்த கவனம் எதற்கு? அவர்களை விழத்தள்வதற்கு. இந்த கவனம் எதற்கு? அவர்களுக்கு சமாதான கேடுகளை வரப்பண்ணுவதற்கு. இந்த கவனம் எதற்கு? அவர்களை கண்ணீர்களுக்குள் தத்தளிக்க வைப்பதற்கு. அல்லேலூயா. விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளை, நாங்கள் செல்லுகிற பாதைகளை அவர்கள் செய்கிறார்களாம், முன்னமே போய் வளைந்து கொள்ளுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்களுடைய கண்கள் எங்களை நோக்கிக் கொண்டே இருக்கிறது. எங்களை தரையில தள்ளும்படி அவர்களுடைய கண்கள் எங்களை நோக்கிக் கொண்டே இருக்கிறதாம். யாரை நோக்கி கொண்டிருக்கிறது? ஆமா, எங்களையே நோக்கி கொண்டிருக்கிறது. எதற்கு? தரையிலை தள்ளி விடும்படி. எங்க போறாங்க, எங்க வருகிறாங்க, எந்த இடத்துல கரெக்டாக இவங்களை என்ன செய்யலாம், தள்ளி விடலாம் என்று எங்களை நோக்கி கொண்டே இருக்கிறார்கள். ஆகையினாலே அவர்களுடைய அவன் கண்களுக்கு மறைவாக விலக்கி கண்மணி போல காத்தருளும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் வாசிக்கிற பொழுது 12, பீறுகிறதற்கு ஆவலுள்ள, வாசிங்க, பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கங்களுக்கும் மறை விடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்திற்கும் அவர்கள் ஒப்பாயிருக்கிறார்களாம். பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்திற்கும், ஆமா, அப்புறம் பால சிங்கத்திற்கும் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? ஒப்பாயிருக்கிறாங்க. ஆமா, பொதுவாகவே சிங்கம் அப்படின்னாலே அசிங்கப்படுத்தி விடும். சொல்லுங்க, சிங்கம் என்று சொன்னாலே அசிங்கப்படுத்தி விடும். ஒரு முறை நான் சிறுவனாயிருக்கிற காலங்களிலே கோவில்பட்டி என்கிற அந்த தாலுகா பகுதியிலே ஜிஹெச் மருத்துவமனை ஒன்று இருக்கிறது. அதற்கு நேராக எதிராக ஒரு பேருந்து சாலை போகிறது, கடலையூர் ரோடு என்று கூறுவார்கள். அதில் சண்முக நகர் என்கிற ஒரு பகுதியிலே எங்களுடைய உடன்பிறந்த சகோதரர் ஒரு அருமையான டெய்லரிங் ஹவுஸ் வைத்திருந்தார். ஆமாம், நல்ல ஒரு டெய்லரிங் ஒர்க் பண்ணும்படி, ஆர்டர் வேலை வாங்கி தைத்து கொடுக்கும்படி வைத்திருந்தார். அதிலே ஒரு சகோதரர் அங்கே அவர்களிடத்தில் வேலையை கற்றுக்கொள்ளும்படி உதவியாக இருந்தார். அவர்களோடு நானும் இருந்தேன். அப்பொழுது அந்த சகோதரனை பார்த்து சொல்லுவார், ஆண்டனி போய் என்ன செய், டீ வடை வாங்கி கொண்டு வா என்று கூறுவார் என்னுடைய சகோதரர். அப்பொழுது சொல்லுவாரு, ஆண்டனி இந்த அமௌண்ட் தருகிறேன் என்று சொல்லி கொடுத்து, சிங்கம் கையில பேலன்ஸ் என்ன செய், கொடுத்து விடு, இல்லைன்னா சிங்கம் அசிங்கப்படுத்தி விடும் என்று கூறுவார். இங்க கவனிங்கடா, சிங்கத்தினுடைய கையில முன் பணத்தை என்ன செய், கொடுத்து விடு, இல்லைன்னா சிங்கம் என்ன செய்யும், அசிங்கப்படுத்தி விடும் என்று கூறுவார். அப்போ நீங்களும் நானும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், சீறுகிறதற்கு ஆவல் உள்ளதாக இருக்கிறது எது? சிங்கம். அது நம்மளை பார்த்து சேக்கன் கொடுத்து கிஸ் கொடுத்து நம்மோடு ஒருமித்து டிஃபன் பண்ணுமா, டின்னர் பண்ணுமா, டீ ஸ்நாக்ஸ் சாப்பிடுமா, நம்மளையே டின்னராக எடுத்துக்கொள்ளும். அல்லேலூயா. எது? சிங்கம். அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்திற்கு ஒப்பாகவும் பால சிங்கத்திற்கு ஒப்பாகவும் மனிதன் இருக்கிறார். யார் அப்படின்னா? துஷ்டன்.
அல்லேலூயா. ஆகினால வேத வசனம் சொல்லுகிறது, அவனுடைய பாதைகளுக்கும் அவனுடைய வழிகளுக்கும் அப்புறம் அவனுடைய கண்களுக்கும் மறைவாக விலக்கி என்னை காத்தருளும், மறைவாக என்னை விலக்கி காத்தருளும் என்று தேவ சன்னிதானத்தில் ஒரு தேவ மனிதன் தெய்வத்தை நோக்கி அறைகூவல் இடுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ சன்னிதானத்தில் அவ்விதமான நிலைகளோடு நாமும் தேவனிடத்தில் கேட்போமாகில் உங்களையும் என்னையும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கண்மணி போல காத்தருளுவார். அல்லேலூயா. கண்மணி போல காத்தருளுவார். இந்த பூமியில நீங்களும் நானும் காக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இறைவனின் கரங்களால் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன்னா துஷ்ட மனிதன் எப்பொழுதுமே பிறர் வாழ்வதை குறித்து அவனுக்கு பொறுக்காது. அப்படி இல்லை அப்படின்னா 127 நாடுகளில் அரசாண்ட அகாஸ்வேர் நாட்களிலே ஆமான் என்பவன், கவனிங்களா, ஆமான் என்பவன் தோத்திரம் அகாஸ்வேர் ராஜாவுக்கு அசிஸ்டன்ட் ஒர்க்கராக பணிபுரிந்தார். அல்லேலூயா. ஆமாம், அகாஸ்வேர் ராஜாவினுடைய அருகாமையிலே நின்று கொண்டிருப்பான் ஆமான். வேதம் சொல்லுகிறது, பிரியமானது பிள்ளைகளே, அந்த வேலைகளிலே நடந்த சம்பவம் 127 நாடுகளுக்கும் ராஜாவாயிருந்த அகாஸ்வேர் ராஜாவின் நாட்களிலே யூத ஜனங்கள் கர்த்தரை துதிக்கிறார்கள், பாடுகிறார்கள் என்கிற செய்தி ஆமானுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்தது. ஆமாம், இருந்ததினாலே ஆமான் ஒரு சதித்திட்டங்களை உண்டாக்கினான். அல்லேலூயா. அந்த சதித்திட்டங்களும் சதி சூழ்ச்சிகளும் என்னவாறு உருவாக்கினான் என்று சொன்னால், யூத ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டும், அவர்கள் சுதந்திரமாக கர்த்தரை துதிக்கவோ பாடவோ ஆராதிக்கவோ என்ன செய்யாது கூடாது என்று சோத்திரம் அங்கே அகாஸ்வேர் ராஜாவினுடைய காதுகளிலே போட்டான். அவரும் சம்மதித்தார். நடந்த சம்பவம் திடீரென்று சொல்லி யூத குலத்தின் ஜனங்கள் அழிக்கப்படக்கூடிய நாளிகைகளும் தேதிகளும் டிக்ளேர் பண்ணப்பட்டது. அஞ்சல்காரர் வேகத்திலே சோத்திரம் வேகமாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. இந்த செய்தியை கேள்விப்பட்ட அரண்மனையினுடைய முற்றத்தில் அமர்ந்திருந்த அல்லேலூயா மொர்தெகாய்க்கு செவிகளில் எட்டினது. இந்த சோத்திர சம்பவத்தை தன்னுடைய சகோதரனுடைய மகள் தோத்திரம் அவளுடைய காதுகளிலே போடும்படி மொர்தெகாய் மிகுந்த விருப்பம் கொண்டிருந்தார். இந்த செய்திகளை அரண்மனைக்குள் வசிக்கிற அந்த வேதத்தின் அடிப்படையிலே அந்த தன்னுடைய மகளிடத்தில் எஸ்தரினிடத்தில் அந்த தூதுகளை செய்திகளை கொடுத்து அனுப்பினான். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு துடிப்பைகளே, நடந்த சம்பவம் எஸ்தரோ வெனில் அந்த செய்திகளை கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவள் ரெட்டுடுத்தி புசியாது குடியாது சாம்பலிலே உட்கார்ந்து அவள் உபவாசம் பண்ணினாள். அல்லேலூயா. தானும் தன்னுடைய தாதி மாதிகளோடு கூட அவள் உபவாசம் பண்ணினாள். அல்லேலூயா. தானும் தாதிமார்களோடும் கூட உபவாசம் பண்ணினாள். அந்த உபவாசத்தை கர்த்தர் பார்த்தாரு, அங்கீகரித்தார், ஏற்றுக்கொண்டாரு. நடந்த சம்பவம் பிரியமானது நடிப்பையிலே மொர்தெகாய்க்காக அந்த சோத்திரம் சதி ஆலோசனை கொடுத்த ஆமான் தங்களுடைய வீட்டில் ஒரு தூக்கு மரத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தான். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அகாஸ்வேர் ராஜா அறிந்தவராய், புரிந்தவராய், உணர்ந்தவராய், கண்டும் காணாதவரை போல இருந்த அகாஸ்வேர் ராஜா ஆமான் என்னென்னலாம் சட்டதிட்டங்களை அகாஸ்வேர் ராஜாவினிடத்தில் சோத்திரம் கூறினானோ அத்தனை சட்டதிட்டங்களும் மாறுதலாக முடியும்படி கர்த்தர் செய்தார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. எந்த சோத்திரம் யூத ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று அகாஸ்வேர் ராஜாவினுடைய காதுகளிலே துஷ்ட மனுஷனாகிய ஆமான் சோத்திரம் செவிகளிலே கூறினானோ அந்த வார்த்தைகளுக்கு மாறாக யூத ஜனங்கள் எல்லாம் மீட்கப்பட்டார்கள். அல்லேலூயா. எந்த மொர்தெகாவை
அமீன் சோத்திரம், தூக்கு மரத்திலே தூக்கிலிட வேண்டும் என்று அவன் அகாஸ்வேர் ராஜாவினுடைய காதுகளிலே போட்டிருந்தானோ, அவனே ஆமானே அந்த தூக்கிலே இடப்பட்டான். கைகளை தட்டுங்களேன். அல்லேலூயா. ஆமா, என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆகினால் தான் வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நீங்களும் நானும் துஷ்ட மனுஷனை கண்டா என்ன செய்யணுமா? தூர விலகணும். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஆமீன், அவனுடைய பாதைகளுக்கும் அவனுடைய வழிகளுக்கும் அவனுடைய கண்களுக்கும் மறைவாக விலக்கி எங்களை காத்தருளும். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவ சன்னிதானத்திலே காத்திருந்து, ஆமீன் சோத்திரம், அந்த மொர்தெகாய் அவளுடைய சகோதரன் குமாரத்தி அந்த அரண்மனையின் மேன்மையை விட்டு, அந்தஸ்தை விட்டு, செல்வாக்குகளை விட்டு, கனம் மரியாதையை விட்டு ஒரு சாதாரண ரெட்டை அணிந்து கொண்டு உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து ஜெபித்த ஜெபம் காரியங்களை மாறுதலாய் விளங்க பண்ணினது. அல்லேலூயா. ஆகையால் இன்றைக்கு அமீன் சோத்திரம், நீங்களும் நானும் கண்மணி போல காக்கப்பட வேண்டுமா? துஷ்ட மனுஷனுடைய சதி திட்டங்களுக்கு விலக்கி மீட்கப்பட வேண்டுமா? அல்லேலூயா. அவனுடைய சகல ஆலோசனைகளில் இருந்து நாம் தப்புவிக்கப்பட வேண்டுமா? தேவ சமூகத்தை மட்டும் நாம் நோக்கி பார்ப்போமானால் தெய்வம் உங்களையும் என்னையும் கண்மணி போல பாதுகாத்தருளுவார். எல்லாரும் அப்படி கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றியோடு மை துதிக்கிறோம். கர்த்தர் கரம் எம்மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் எம்மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார், எதிரி வந்தால் எட்டிடுவார். தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார், எதிரி வந்தால் எட்டிடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. ஊட்டிடுவா, தாலாட்டிடுவா, எதிரி வந்தா எட்டிடுவார். ஊட்டிடுவா, தாலாட்டிடுவா, எதிரி வந்தா எட்டிடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்மணி போல என்னை காத்தருளும், கண்மணி போல என்னை காத்தருளும். வேத வசனம் சொல்லுகிறது, பிரியமானது பிள்ளைகளே, துஷ்ட மனுஷனுடைய பாதைகளுக்கும் துஷ்ட மனுஷனுடைய வழிகளுக்கும் துஷ்ட மனுஷனுடைய கண்களுக்கும் மறைவாக விலக்கி எங்களை கண்மணி போல காத்தருளும் என்று கேட்கிறார். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், நாங்கள் செல்லுகிற பாதைகளை முன் சென்று என்ன செய்கிறாங்க? வளைந்து கொள்ளுகிறார்கள். சீறுகிறதற்கு ஆவல் உள்ள சிங்கத்தை போல என்ன செய்கிறாங்க? கெர்ச்சித்து வருகிறாங்க. பால சிங்கத்திற்கு ஒப்பாயிருக்கிறாங்க. பிரியமானது பிள்ளைகளே, ஆகினாலே அப்படிப்பட்ட மனுக்குலத்தின் ஜனங்களுக்கு மத்தியில எங்களை கண்மணி போல நீங்க என்ன செய்யுங்க? காத்தருளுங்க ஏசப்பா. கண்மணி போல எங்களை காத்தருளுங்க ஏசப்பா என்று நீங்களும் நானும் தெய்வ சன்னிதானத்தில் கேட்போமா? ரெண்டு கரங்களையும் உயர்த்தி கண்மணி போல என்னை காத்தருளு இயேசுவே. கேட்போமா? ரெண்டு கரங்களையும் உயர்த்தி கண்மணி போல எங்களை காத்தருளும், கண்மணி போல எங்களை காத்தருளும் ஆண்டவரே. துஷ்ட மனுஷன் ஆண்டவரே யார் என்று சொன்னால் ஆமான். ஆமானை போன்ற அநேக ஜனங்கள் இன்றைக்கு இருக்கிறாங்கப்பா. அகிதோப்பை போல இன்னும் அநேக மனுஷர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு நாங்கள்
ஆண்டவரே, உன்னத தேவனுடைய பாதத்திலே நீர் எங்களை பாதுகாக்கும்படி உங்கள் பாதத்திலே வந்து நாங்கள் கெஞ்சுகிறோம், கதறுகிறோம், மன்றாடுகிறோம். கண்மணி போல எங்களை காத்தருளும். கேட்போம், ரெண்டு கரங்களை உயர்த்தி கேட்போம். கண்மணி போல எங்களை காத்தருளையா, கண்மணி போல எங்களை காத்தருளும் என்று கேட்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய அறிக்கைகளை விண்ணப்பங்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, துஷ்ட மனுஷனுடைய பாதைகளுக்கும் வழிகளுக்கும் அவனுடைய கண்களுக்கும் எங்களை மறைவாக விலக்கி காத்தருளும், மறைவாக விலக்கி காத்தருளும். ஆண்டவரே, வினை விதைக்கிறவன் ஆண்டவரே வினையை அறுப்பான். ஆண்டவரே என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, சொல்ற பழமொழிகள் கூறப்படுகிறதே. ஆண்டவரே, குழி வெட்டுகிறவன் தான் வெட்டின குழியிலே தானே விழுவான். ஆயுதத்தை எடுப்பவன் ஆயுதத்தால் மடிந்து போவான். இந்த நாளிலே அப்படி ஒருவேளை எங்களுக்கு ஆண்டவரே மாறாக செயல்படுகிறவர்களுக்கு மத்தியிலே நாங்கள் ஆண்டவரே அந்த எஸ்தரை போல உங்களை ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அந்த தெய்வீக ஆண்டவரை உள்ளத்தையும் சிந்தைகளையும் உணர்வுகளையும் எங்களுக்கு தாரும். எங்களை கண்மணி போல பாதுகாத்தருளும், கண்மணி போல பாதுகாத்தருளும். கர்த்தருடைய ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்டு நல்ல பதிலை கொடுத்து கொண்டிருப்பபடி நான் கைகளை தட்டி சோத்திரம் செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். கிருபையுள்ள நல்ல இயேசுவே, என்னுடைய ஜெபங்களுக்கு நல்ல நீர் பதிலை கொடுத்ததற்காய் நன்றி. நல்ல ஆலோசனைகளை தந்தீங்க. சங்கீதம் 17:8 எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை, கண்மணி போல காத்தருளும். துஷ்ட மனுஷனுடைய பாதைகளுக்கும் வழிகளுக்கும் கண்களுக்கும் மறைவாக விலக்கி கண்மணி போல காத்தருளும் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே தியானித்தோம். எப்பொழுதும் நாங்கள் எங்கே போகிறோம் வருகிறோம் என்று அவர்கள் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவரே, சீரிட்டு பாய்கிற ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சிங்கத்திற்கும் பால சிங்கத்திற்கும் அவர்கள் ஒப்பாயிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதையா. ஆண்டவரே, எங்களை தரையிலே தள்ளிவிடும்படி அவர்கள் எப்பொழுது எங்களை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான துஷ்ட மனுஷனுடைய பாதைகளுக்கும் வழிகளுக்கும் கண்களுக்கும் எங்களை மறைவாக விலக்கி காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் நம்மை